கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். The righteous keep moving forward and those with clean hands become stronger and stronger. கைகளில் சுத்தமுள்ளவர்கள் தங்களுடைய வாழ்வில் பலத்து செல்லுகிறார்கள். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனிடத்திலே சேர்ந்து அவர் நம்மிடத்திலே சேரும் பொழுது நாம் தேவனோடு கூட இணைந்து நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். தேவன் நம்மை விட்டு தூரம் போகிறவர் அல்ல. நாம் அவருக்கு முன்பதாக உத்தமமாய் உண்மையாய் நடக்கும் பொழுது நாம் அவரை பின்பற்றத்தக்கதான கிருபையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கைகளில் சுத்தம், நம்முடைய வாழ்வில் நீதியான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை தாங்குகிறவராக வழிநடத்துகிறவராக இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதியை செய்கிறவர்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். நீதிமான் இயேசுவினுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறான். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை நாம் உண்மையாக பின்பற்றும் பொழுது நாம் நீதிமானாக நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் நீதிமானாக மாறும் பொழுது கிறிஸ்துவின் வெளிச்சம் நம்மிலே பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண முடியும். நம்மோடு கூட அவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடித்துக் கொள்வான். கர்த்தர் காண்பிக்கிற வழிதான் உறுதியான வழி. அவருடைய வழி சத்தியமும் உண்மையும் உள்ளதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய பாதையில் உறுதியாய் நடக்கும் பொழுது, நாம் அவருடைய பாதையிலே உண்மையாய் அவரையே பின்பற்றி நடக்கும் பொழுது, நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு அவரை பின்பற்றும் பொழுது நம்மை அவர் நீதிமான் என்று சொல்லி அழைக்கிறார். இந்த நாளிலும் பல விதங்களில் சோர்ந்து போயிருக்கலாம். சூழ்நிலைகள் உன் வாழ்வில் எதிர்மறையாக இருக்கலாம். இதை கண்டு ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, இந்த நாளிலே விடுதலை கொடுக்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். உன் கைகளை சுத்தமாக்கி, என் ஆண்டவரே உம்மை உண்மையோடு உறுதியோடு பின்பற்றுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு இன்று உங்களுக்கு மனம் இறங்குவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் கூட உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் நீதியோடு நேர்மையோடு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீதிமான்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் இந்த நாளிலும் உம்மை உறுதியாய் பின்பற்றி உம்மையை சார்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கொடுங்க, மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.